வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரேவதி. இந்த சேனல் ரேவதி ஓஆர்டிஏ ஃபேமிலி. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கதையை லாஸ்ட் வரைக்கும் கேட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த கதை பேர் இரண்டு கடிகாரங்கள். இரண்டு கடிகாரங்கள்ன்ற கதையை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். என்ன கதைன்னா, இந்த 5ஆம் சார்லஸ் மன்னன் சிறப்பான ஆட்சி புரிஞ்சிட்ருக்காரு. ஆட்சி புரிந்த காலத்தில் அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டதுனால அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய அரச பதவியை துறந்து ஒரு தேவாலயத்தில் அவர் அங்கே ஓய்வெடுக்கிறாரு. ஓய்வெடுக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு சின்ன வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நிறைய கடிகாரங்களை சேகரித்து அந்த கடிகாரங்களை என்ன பண்ணுறாரு, அதை பழுது பார்க்குற வேலையும் செய்கிறாரு, புதுப்பிக்கிற வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ 2 கடிகாரத்தை அவர் சூஸ் பண்ணிக்கிறாரு. 2 கடிகாரம் ஒரே மாதிரி டைம் காட்டணுன்ட்டு ரொம்ப நேரம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் அவரால் அது ஒரே மாதிரியான டைம் காட்ட முடியவே இல்லை. ரெண்டுமே வெவ்வேறு டைம் தான் காட்டுது. அதோட வேலையை தான் அது பார்க்குது, இவர் எவ்வளோ ட்ரை பண்ணியும். அப்போ அவருடைய ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவர் பேசுகிறாரு. பார்த்தீங்களா, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, 2 கடிகாரங்களும் ஒரே நேரத்தை காட்டாது, அதற்கேற்ப அந்த கடிகாரங்கள் செயல்படுகின்றன. அதே மாதிரி தான் நான் ஆட்சி செய்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கேன், மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி தான் செயல்படணும், நான் சொல்கிறத தான் அவங்க கேட்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், அதே தப்பு தான் பண்ணுறோம். நாம் சொல்கிறத தான் அவங்க செய்யணும். நம்ம பெற்றோர்களாக இருக்கட்டும், நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கட்டளை போடுறோம். ஆனால் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அவங்கவுங்க செயல்படுற மாதிரி தான் செயல்படுவாங்க. அதை நாம் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் தானே. ஸோ இந்த அரசரும் அப்படி நினச்சி தன்னுடைய தவறை திருத்திக்கிட்டாரு. நாமளும் என்ன பண்ணிக்கலாம், அந்த தப்பை திருத்திக்கலாம். மற்றவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கான வழியை நாம் விட்டு சந்தோஷமாக வாழ சொல்லுவோம். நன்றி, வணக்கம். ஆனால் இந்த விஷயத்தை நம்ம குழந்தைங்க கிட்ட பண்ண முடியாது இல்லையா? குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்ல வேண்டாம், அதே சமயம் அன்பாக சொல்லுங்கள். நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கும்போது அவங்க வழியில் அவங்க போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு நல்லதும் புரியும், கெட்டதும் புரியும். நாம் சிறந்த பெற்றோராகவும் இருக்கலாம், சிறந்த கைடராகவும் இருக்கலாம். இனி வருத்தப்படாதீங்க, நம்ம பேச்சை யாரும் கேட்கல, நம்ம சொல்கிறத யாரும் கேட்கல.